ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 5ஆம் திருமொழி. சந்திரனை நிலாவை அழைக்கிறாள் அசோதை. பாருங்க அப்படி இருக்குன்னு. தன்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளமாயின் நீ இங்கே நோக்கிப்போ. குழந்தை நெத்தியில் சுட்டி போட்டுருக்கு. அது தூங்க தூங்க அது தொங்க தொங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப பொன்னால் செய்யப்பட்ட தன்னுடைய சலங்கைகள்லாம் ஒலிப்ப புழுதி அலைகின்றான். அர்த்தமாக புழுதியில் விளையாடுறான். என் மகன் கோவிந்தன் கூத்தினை என்னுடைய பிள்ளையான கோவிந்தனுடைய சேஷ்டிதங்களை இளமாமதி இளஞ்சந்திரனே நின்முகம் கண்ணுளமாகில் உன் முகத்தில் கண்ணுன்னு ஒன்று இருந்தால் நீ இங்கே நோக்கிப்போ. படிச்சுன்னு நினைக்கிறேன். தன்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. உனக்கு கண் இருந்தால் இங்கே வந்து பார்த்துட்டு போன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கிறான். என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா. என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது. நம்ம குழந்தைகளை இப்படிதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சறார் கண்ணன பெரியாழ்வார். எம்பிரான் தன் சிறு கைகளால் தன்னுடைய சிறு கைகளால் உன்னை காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு இந்த கருமை நிற கண்ணனோடு ஆடலாட உறுதியேல் உனக்கு விளையாட இஷ்டமானால் உன்னை விளையாடுவதில் தீர்மானமாக இருந்தால் மஞ்சில் மறையாதே மேகத்துக்குள்ளே நீ மறைந்து போகாமல் மாமதி மகிழ்ந்து ஓடிவா. பெரிய சந்திரனே இளஞ்சந்திரன் மேலே சொன்னார். இங்கே மாமதி மகிழ்ந்தோடிவா அப்படின்னு. என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவாம். சுற்றும் வழிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்கிலும் என் மகன் முகம் நேரவாய் வித்தகன் வேங்கடவானன் உன்னை விழிக்கின்ன கைத்தலம் நோவாபே அம்புலி கடிது ஓடிவா. இந்த சந்தனை சுற்றி ஒரு வெளிவட்டம் சாதாரணமாக தெரியும். அதை சொல்கிறார். சோதி பறந்து எங்கும் இது மொழி எங்கா எல்லா இடத்துலையும் பரப்பி நீ எத்தனை செய்யலும் நீ என்னதான் செஞ்சாலும் என் மகன் முகம் நேருவா என்னுடைய பிள்ளையினுடைய முகத்தின் அழகுக்கு நீ நேராக மாட்டாய். வித்தகன் வேங்கடவானன் உன்னை விழிக்கின்ற என்னுடைய பையன் உன்னை கூப்பிடுகின்ற கைத்தலம் நோவாமே அவனுடைய கை வலிக்காம அம்புலி சந்திரனே கடிது உடனடியாக ஓடிவா. படிக்கலாம் நினைக்கிறேன். சுற்றும் புலிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்கிலும் என் மகன் முகம் நேருவாய் வித்தகன் வேங்கடவானும் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா. அப்படி படிச்சோம். சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் காண் தக்கது அறுதியேல் சந்திரா
சலம் செய்யாதே மக்கட்பெறாத மலடன் அல்லகேல் வா கண்டாய். உனக்கு குழந்தைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீ வான்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோ. சக்கரை கையன் தடங்கண்டால் மலர விழித்து. சக்கரை கையனுக்கு அர்த்தம் சொல்ல பொறுத்தனா, தன்னுடைய பெரிய கண்களால் பெருசாக பார்த்து உன்னை ஒக்கலை மேலிருந்து என் இடுப்பு மேலே இருந்துட்டு உன்னையே காட்டி சுட்டி காட்டும் உன்னையே சுட்டி காட்டு கொண்டிருக்கிறான் பார். தக்கது அறிதியல் நல்லது என்ன அப்படின்னு, நல்லது என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சா சந்திரா சலம் செய்யாதே. சந்திரனே சலம் செய்யாதே, குழந்தையை ஏமாற்றாதேன்னு அர்த்தம். சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல். மக்கள் இல்லாத மலடன் இல்லை என்றால் நீ கண்ட இவனை பார், குழந்தையை பார். சக்கரக்கையன் தடங்கண்டால் மலர விழிந்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் காண். தக்கது அறுதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய். அழகிய வாயில் அமுதபூரல் தெளிவுறா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையிலவாகாதோ நின் செவி புகர் மாமதி. அழகிய வாயில் அமுதபூரல் தெளிவுறா. குழந்தைக்கு இன்னும் எச்சல் வருது, அதை முழுங்க தெரியலைன்னு அர்த்தம். அப்படி இருக்காத முற்றாத இளஞ்சொல்லா தன்னுடைய மழலை போன்ற சொற்களால் உன்னை கூவுகின்றான், உன்னை கூப்பிடுறான். குழகன் சிறீதரன். குழகன்னா எல்லோரோடும் சுலபமாக பழகக்கூடியவன், எல்லோரோடையும் ஃப்ரெண்டு, இப்போ சுலபமாக நட்பு செய்து கொள்ளக்கூடியவன் அவன். சிறீதரன் கூவ கூவ அவன் கூப்பிட நீ போதிய நீ கவனிக்காமல் போனால் என்ன ஆகும் அர்த்தம். புழையிலவாகாதோ நின் செவின்னா அவனுடைய காதில் புழை இல்லையோ, ஓட்டை இல்லையோ என்று தோன்றிவிடுவங்களுக்கு புகர் மாமதினா ஒளி வீசுகின்ற மாமதியை இந்த மாதிரி கண்ணன் உம்மை கூப்பிட நீ வராது போனால் உன் காதில் ஓட்டை இல்லையோன்னு எங்களுக்கு தோணும் அப்படின்னு முடிக்கிறார். படிக்கலாம். அழகிய வாயில் அமுதபூரல் தெளிவுறா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். குழகன் சிறீதரன் கூவ நீ பூதியேல் புழையிலவாகாதே நின் செவி புகர் மாமதி. அப்புறம் தண்டொடு சக்கரம் சார்கமேந்தும் தடக்கையன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் உரா கண்டாய் உறங்காவிடில் விண்டலில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா. வித்தியாசமான பாசுரம். தண்டொடுனா கதை, சக்கரம் சார்கம் என்னும் வில், இவைகளெல்லாம் ஏந்துகின்ற தடக்கையன் கண்டுயில் கொள்ள. குழந்தைக்கு தூக்கம் வந்துடுது போல இருக்கு. கண்டுயில் கொள்ள கொட்டாவி கொள்கின்றான், கொட்டாவி விடுகின்றான். உண்ட முளைப்பால் அரா கண்டாய். குழந்தை சரியாக தூங்காட்டி அவன் சாப்பிட்ட முளைப்பால் ஜீரணமாகாதுன்னு தான் அர்த்தம்.